மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே படிக்க வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் உறுப்பினர்கள் அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு உறுப்பினர் பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டிய உறுதிமொழியை நான் ஏற்கனவே 10/5/2026 அன்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்டு விட்டதால் இப்போது நான் முதலில் உறுப்பினர் பதிவேட்டில் விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி பேரவை முதன்மை செயலாளர் முன்னிலையில் கையெழுத்திடுகிறேன். எனது தேர்தல் சான்றிதழை பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்கிறேன். உறுதிமொழி எடுத்துக்கொள்வது மிகவும் புனிதமான கடமையாகும். எனவே உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி முழுவதும் நிறைவேறும் வரை உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையிலே அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மாண்புமிகு அமைச்சர்களை தவிர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவையில் அமர்வதற்கு தனி இடம் ஒதுக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்ற பேரவை விதிகளின்படி உறுப்பினர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு தருவார்கள். இப்போது உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு முதன்மை செயலாளர் உறுப்பினர்களது பெயர்களை குறிப்பிட்டு அழைப்பார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். This